போன வாரமே சொன்னேன், பணத்தை பற்றி பேசினாவே சிலருக்கு பயமே வந்துடும், நடுக்கம் வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செல்வம் என்று பேசினால், பணம் என்று பேசினால் நமக்குள்ள மனசுக்குள்ள பயமே வரக்கூடாது. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் தட்டி சொல்லுங்க. வீட்டில் சொல்லுங்க, வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள குடும்பத்திற்குள்ள பணத்தை பற்றி பேசினா பிரைஸ்கர் பயந்து போயிடக்கூடாது. சொல்லிட்டீங்களா? பயந்து ஒரு காலத்துல செலவு பண்றோம். ஏனால் மனுஷன் வீழ்ந்து போன பின்பு பொருளாதாரத்தை அவன் பயந்து செலவழிக்கிறவனாக மாறி போயிட்டான். செல்வத்தை பற்றி பேசும்போது நமக்கு முகம் சுளிக்கும். காணிக்கை பற்றி பேசுவதால் முகம் சுளிக்கும். தேவைகளை சொன்னால் முகம் சுளிக்கும். குடும்ப தேவைகளை சொன்னால் முகம் சுளிக்கும். மனைவி தன் தேவையை கன்னடத்தில் சொன்னால் முகம் சுளிக்கும். கணவன் சொன்னால் சுளிக்கும். பிள்ளைகள் தன்னுடைய பள்ளிக்கூட தேவைகளை சொன்னால் முகம் சுளிக்கும். ஒரு பயம், ஒரு நடுக்கம் வந்துடுது. ஸ்தோத்திரம். இந்த உடன்படிக்கையிலே பணத்தை பற்றி பேசும்பொழுது நம்ம ஒருவருக்கும் ஓகாத்தோடதாக முகம் சுளித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சம்பாதிக்க பலனை தருவார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.